அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் அறிவீர்கள், கடந்த 29/5/2024 புதன்கிழமை தினமலர் நாளிதழிலே, அதாவது மதுரை பதிப்பு நாளிதழிலே, ஆன்லைன் சான்றிதழ் முறைகேடுகளை சரிபார்ப்பதற்கு 14 அலுவலர்களை அரசு நியமித்துள்ளது. அந்த 14 அலுவலர்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த ஆன்லைன் சான்றிதழ்கள் சரியாக வழங்கப்பட்டுள்ளனவா, தேவையில்லாமல் தள்ளுபடி பண்ணியிருக்காங்களா, சரியாக கொடுத்த அந்த சான்றிதழ்கள்லையும் சம்பந்தப்பட்ட மனுதாரர்களை ஓவர் ஃபோன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்கள் எந்தெந்த வகையில் இதை வந்து பெற்றார்கள், இல்லை ரிஜெக்ட் ஆனவர்களையும் தொடர்பு கொண்டு எந்தெந்த வகையில் பெற்றார்கள் என்று அவர்களே பெரிய ஆஃபீஸர்ஸ் லெவலில் இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு வர்றாங்க அப்படின்னு 29/5/2024 புதன்கிழமை என்று மதுரை தினமலர் நாளிதழிலே அருமையான ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. என்னடா பட்டா மாறுதல் மற்றபடி சான்றிதழ்கள், இருப்பிடச் சான்று, அதுக்கெல்லாம் ஆன்லைனில் எல்லாம் கிடைக்கும்னு அரசாங்கம் சொல்லிடுறதை தவிர பட வேண்டியிருக்குன்னு போயிட்டு வந்த அனைவரும் எல்லாம் ரொம்ப விமர்சனங்கள் எழுகின்றன. இதுக்கிடையில் இன்று, அதாவது இன்றைக்கி நாள் வந்து 4/6/2024 செவ்வாய்க்கிழமை, அதே தினமலர் நாளிதழில் வேறொரு செய்தி வந்திருக்கு. செய்தி என்ன அப்படிங்கிறத அப்படியே படிக்கலாம், அனைவருக்கும் தெரியணும்ல. என்னட்டா இப்போ போய் சர்வீஸில் பதிவு பண்ணுறோம், பதிவு பண்ணிட்டா அது எப்போ நமக்கு பட்டா கிடைக்கும், நம்மளாக தான் முயற்சி பண்ணிக்கிறோமா, விஓவை பார்த்து, இல்லை இ-சேவை மையத்தின் மூலமாக, இல்லை வட்டாட்சியர் அலுவலகங்களை நடத்தான் செய்யணுமா அப்படிங்கிற நிலைப்பாடு இன்னும் பொதுமக்கள் மத்தியிலே வெகுவாக நிலவிக்கொண்டு தான் இருக்கின்றது. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து இன்றைக்கு வந்து, அதாவது ஜூன் 4ஆம் தேதி சென்னையிலேருந்து இந்த செய்தி பப்ளிஷ் ஆகிருக்கு. இது வந்து மதுரை தினமலர் நாளிதழ் பதிப்பு 4/6/2024 செவ்வாய்க்கிழமை என்று பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சொத்து பரிமாற்றத்தின் அடிப்படையில் தானியங்கி முறையில் பட்டா மாறுதல் பணிகளை 100% அளவுக்கு மேற்கொள்ள பதிவுத்துறை இலக்கு நிர்ணயித்துள்ளது. வீடு மனை வாங்குவோர் அதற்கான பத்திரப்பதிவு முடிந்த நிலையில் அமைதியாகி விடுகின்றனர். பட்டா பெயர் மாற்றத்துக்கு உரிய கவனம் செலுத்துவதில்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தானே இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்ல, டாக்குமெண்ட் நம்ம கையில் இருக்குது, அதை யார் எடுத்துகிட்டு போக போகிறா சொத்தை அப்படிங்கிற ஒரு அவங்க வந்து ஒரு சாதாரணமாக நினச்சிடுறாங்க. அப்படி இல்லை, அதுக்கு உடனடியாக நம்ம எப்போ என்றைக்கு அதாவது டாக்குமெண்ட் ரைட் பண்ணி அதை நம்ம பேருக்கு வாங்கிட்டோமோ உடனடியாக செயல்படுத்தி அதை வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் அனுப்பணுமோ அவங்க மூலம் அனுப்பிச்சு உடனடியாக நம்ம பட்டா வாங்கிக்கிறது தான் எப்போவுமே சிறந்த ஒரு வழிமுறை. அதே போல் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்து தாலுகா அலுவலகங்களில் இதற்கு உரிய ஒத்துழைப்பும் கிடைப்பதில்லை என்ற புகார் எழுந்தது. இதனால் இ-சேவை மையங்கள் வாயிலாக பட்டா மாறுதல் விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. அதுதான் இப்போது நடைமுறையில் உள்ள நிதர்சனமானது. இந்நிலையில் பத்திரப்பதிவு அடிப்படையில் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே சம்பந்தப்பட்ட நபர்களின் அடையாளத்தை சார் பதிவாளர்கள் உறுதி செய்தால் போதும். இன்னார் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு, சரியான முறையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா போதும் அப்படிங்கிறாங்க. அதன் அடிப்படையில் தானியங்கி முறையில் பட்டா மாறுதல் செய்யும் திட்டம் 2020 அறிவிக்கப்பட்டது. பாருங்கள், 2024 வந்துருச்சு. 2020 இது எங்கேயே பண்ணலான்னு போட்டிருக்கிறாங்க அரசாங்கத்தில். அது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே நீங்கள் என்றைக்கு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ, பதிவாளர்கள் அதை வந்து சரியான ஆள் தான் இப்போ வாங்கியிருக்காரு, சரியான ஆள்கிட்டருந்து தான் வாங்கியிருக்காரு, உரிய கரையப்பத்தை நம்மகிட்ட தான் இப்போ பதிவாகி போகுது அப்படிங்கிற முறையில் அவங்களே சார் பதிவாளர்களே இந்த பட்டா வங்கி முறையில் பட்டா மாறுதல் செய்யும் திட்டம் 2020 அறிவிக்கப்பட்டது. பெரும்பாலான சார் பதிவாளர் அலுவலகங்களில் இதற்கான வசதி ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. இப்படியே ஆன்லைன்லேயே செஞ்சிடலாம். அவங்க டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண உடனே இதை அவங்க பேர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதுக்கு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் இந்த ஏற்பாடுகள்லாம் அப்போ இருந்து செஞ்சாச்சான். இதன்படி ஒரு சர்வே எண்ணுக்கு உட்பட்ட முழு சொத்தும் விற்பனையாகும்போது போட்டு இப்போ 56 சென்ட் இருக்குது ஒரு ஊரில், கிராமத்தில் 56 சென்ட்டு பட்டாதார் வந்து கருப்பையா,
சர்வே நம்பர் 250ல் 1, அதில் 56 சென்ட் இருக்குது. இவர் இன்னொருத்தர் போய் வாங்குறவர் அந்த பட்டா நம்பரில் இருக்கக்கூடிய அந்த பட்டாதார்கிட்டக்கு அவர்கிட்ட 4-5 சர்வே நம்பர் இடம் இருக்கலாம். ஆனால் அந்த 256ல் 1 கண்ட 65 சென்ட்டை ஃபுல் ஃபீல்டாக அப்படியே வாங்கியிருந்தாருன்னா அதை வந்து நேரடியாக சப்ரிசாரர்களே மாற்றலாம் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. இதன்படி ஒரு சர்வே எண்ணுக்கு உட்பட்ட முழு சொத்தும் விற்பனையாகும்போது அதற்கான பட்டா தானியங்கி முறையில் மாற்றப்படும். ஆட்டோமேட்டிக்காக தானியங்கி முறையில்னால் அப்படியே மாறிடும். சரியாக இருக்கும் பட்சத்தில் வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா. இந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட பதிவுத்துறை பல்வேறு வழிகாட்டுதல்களை பிறப்பித்து உள்ளது. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஹையர் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சில முக்கியமான அறிவுரைகளை இப்போ சொல்லியிருக்கிறாங்க. பத்திரப்பதிவு முடிந்த நிலையில் பட்டா மாறுதல் தொடர்பாக சர்வேயர்கள் கிராம நிர்வாக அலுவலரிடம் இருந்து வரும் குறுஞ்செய்திகளை ஆவண எழுத்தர்கள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி உடனே ஆன்லைன்லேயே அனுப்பிச்சிடுவாங்க போல தெரியுது. இது சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. பத்திரப்பதிவு முடிந்த நிலையில் பட்டா மாறுதல் தொடர்பாக அது சப்டிவிஷனாக இருந்தால் சர்வேயர்கள், இல்லை சப்டிவிஷனாக இருந்தாலும் இல்லாட்டாலும் கிராம நிர்வாக அலுவலரிடம் இது வந்து இந்த இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே போயிடுது. அவங்கள்ட்ட திரும்பி வரும் குறுஞ்செய்திகளை ஆவண எழுத்தர்கள்னால் அங்கேயே உள்ளவங்க சப்ரிசார் ஆஃபீஸில் உள்ள டாக்குமெண்ட் பதிவு பண்ணுற எழுத்தர்கள் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிவிக்கணும். அதாவது இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு சரியான முறையில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு வருது, இல்லை நீங்கள் பதிவு பண்ணதில் இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் இருக்குதுன்னு அங்கேருந்து செய்தி வருது. அதாவது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மற்றபடி விஏஓ எல்லாம் கிராமத்தில் விசாரித்து பதிவு பண்ணிட்டு போயிட்டீங்க, ஆனால் விசாரித்ததில் இந்த மாதிரி அவங்க விசாரித்ததில் இந்த மாதிரி செய்திகள் இருக்குங்கிறத சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வர்றதை சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும்னே போட்டாங்க. இது 2வது பாயிண்ட். அடுத்து 3வது பாயிண்ட். இதுதான் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டு, உட்பிரிவு மாற்றம் தேவைப்படாத நில விற்பனையின் போது தானியங்கி பட்டா மாறுதலுக்கான அடையாள சான்றுகளை இணைக்க வேண்டும். அதாவது அப்போ அதை சொன்னது தான், அந்த உட்பிரிவு தேவைப்படல, ஃபுல் ஃப்ளெட்ஜாக 56 சென்ட்டையுமே முழு புலத்தையுமே அப்படியே கரையம் வாங்கியிருக்கிறார் அப்படின்னா அதுக்கான அடையாள சான்றிதழ் இது சொத்து விற்பவர் பெயரில் பட்டா இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். யார் விற்றுருக்காரோ அவர் தான் இதுக்கு ஓனர் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டை அவங்க தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. இல்லை 2-3 வகையாக மாறி வந்துருந்துச்சுன்னு சொன்னாலும் அது சம்மந்தப்பட்ட யார்கிட்டருந்து வாங்கி கடைசியாக இவர் வாங்குகிறாரோ அந்த தாய் பத்திரம், அதுக்கு அடுத்த பத்திரம் கரையை அடுத்தடுத்து நடந்திருந்தாலும் அதே ஃபுல் ஃப்ளெட்ஜாக வாங்கியிருந்தால் அது பூரா சொத்து விற்பவர் பெயரில் பட்டா இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். கடைசியாக யார்கிட்டருந்து கரையம் வாங்குகிறாங்களோ அவங்க பேரில் அவங்க வந்து சொத்து விற்பவர் கிரயம் பெறுறார் இல்லையா, அவர் பேரில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்புறம் கிரைய பத்திரத்தில் தெரிவிக்கப்படும் சொத்து விவரங்களுடன், இது 3வது பாயிண்ட், பட்டா உள்ளிட்ட வருவாய் ஆவணங்கள் ஒத்துப்போகிறதா என்று பார்க்க வேண்டும். ஏன்னாட்டா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்ரிசார் ஆஃபீஸ்லையும் இருக்குது, 10 ஏரிஎஸ்ஆர் இருக்குது. ஃபுல் ஃபில்ஜாக வாங்கியிருந்தீங்கன்னா ஏற்கனவே சப்டிவிஷன் பண்ணி அது ஃபுல் ஃபீல்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சப்ரிசார் ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஏரிஎஸ்ஆர் பதிவுகளே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட்டா உள்ளிட்ட வருவான ஒத்துப்போகிறதா என்பதை பார்க்க வேண்டும். கிரையப்பத்திரத்தில் தெரிவிக்கப்படும் சொத்து விவரங்களுடன் பட்டா உள்ளிட்ட வருவாய் ஆவணங்கள் ஒத்துப்போகின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்த பாயிண்ட், அந்த சொத்து தொடர்பாக மின்சாரம், சொத்து வரி, குடிநீர் கட்டணம் ஆகிய ஆவணங்களில் ஒரே பெயர் இருக்கிறதா என்பதையும் சரிபார்க்க வேண்டும். ஒருத்தர் டாக்குமெண்ட் மாத்திரம் எழுதி கொடுத்தா போதாது, அவர் எத்தனையோ வருஷமாக டாக்குமெண்ட் வச்சுருந்துருக்காரு, அவரோட சொந்த நிலமாக இருக்கலாம். ஆனால் அவன் வெளியூரில் ரொம்ப வருஷம் இருந்துட்டு திடீர்னு வந்து ஒன் ஃபைன் மார்னிங், எப்போ அந்த 56 சென்ட்டை நீ கிரையம் வாங்கிக்க சாமி, காசை அன்றைக்கு தேதிக்கு என்ன விலையோ அதை வாங்கிட்டு கிரையம் பண்ணி கொடுத்துருவாருன்னு வைங்களேன். ஆனால் மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி, சொத்து வரி, குடிநீர் கட்டணம், அதில் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லேயும் அந்த ஆவணங்கள்லேயும் அந்த வித்தவர் பெயரில் இருக்காங்கிறத உறுதி செய்ய வேண்டும். என்னடா அதை வந்து கிரையம் வாங்கினதோடு அப்படியே விட்டுருப்பார். எலக்ட்ரிசிட்டியை மாற்றிருக்க மாட்டார், மற்றபடி குடிநீருக்கு வாட்டர் சார்ஜஸை மாற்றிருக்க மாட்டார், சொத்து வரியை மாற்றிருக்க மாட்டார். ஒன்லி டாக்குமெண்ட் மாத்திரம் எடுத்து அடுத்தவங்க வந்துட்டால் காசை வாங்கிட்டு கொடுத்துட்ற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. அதாவது எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும், அதாவது மின்சாரம், இபி பில்லு, சொத்து வரி, ஹவுஸ் டேக்ஸு, குடிநீர் கட்டணம், வாட்டர் டேக்ஸு எல்லாமே அவர் விற்கிற ஒரு பேர்லாம் இருக்காங்கிறத சரிபார்க்க வேண்டும். அடுத்து, கூட்டுப்பட்டா சொத்துக்களாக இருந்தால் 5 பேரில் இருக்குன்னா அதை தனிப்பட்டாவாக மாற்றிய பின் பத்திரம் தயாரிக்க வேண்டும். என்னோட வாங்குறவர் ஒரே நபர் தான் வாங்குறாரு, 5 பேர் கிரையதாரர், 5 பேரும் கையெழுத்து போட்டிருக்கணும். அந்த டாக்குமெண்ட்டில் விற்பனை பத்திரத்தில் 5 பேர் என்ற கூட்டுப்பட்டாதார் 5 பேரும் வர்றாங்க. அவங்க 5 பேரும் லீகலாக அதுக்கு உண்டானவங்க தானே, அவங்க தான் கையெழுத்து போட்டிருக்கணும். போட்டு அதை வந்து வாரிசுகள் பெயரை சேர்த்த பின் பத்திரம் தயாரிக்க வேண்டும். இந்த வழிமுறைகளை கடைப்பிடிப்பதன் வாயிலாக தானியங்கி பட்டா மாறுதல் வசதியை அளிப்பதில் 100% அடைய முடியும் என்று இந்த செய்தியில்
தினமலர் நாளிதழில் சென்னை பதிப்பிலிருந்து வந்த செய்தி இங்கே மதுரையில் ஜூன் 4ன்னு போட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு. ஜூன் 15 முதல் தானியங்கி பட்டா மாறுதல் முழுவீச்சில் செயல்படுத்துகிறது பத்திரப்பதிவுத்துறை அப்படின்னு போட்டாங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்றைக்கி தேதிக்கு வந்து 4 தான். இன்னும் ஒரு 11 நாளில் இந்த சிஸ்டம் ஏற்கனவே வந்து அரசாங்கம் அறிவிச்சிருந்தாலும் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை செயல்படுத்தலை. இப்போ இன்னமே வந்து கண்டிப்பாக பெரிய ஆஃபீஸர்ஸ் பார்த்துருப்பாங்க, ஏன் இவ்வளவு டிலே ஆகுது அப்படின்னு. சரி நீங்களே பண்ணிடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி, வேறு எந்த வகையிலும் பிரச்சனை இல்லாத வகையில் இருந்தால் நீங்களே செய்யலாம். முழுவீச்சில் செயல்படுத்துகிறது பட்டா மாறுதலை பதிவுத்துறை அப்படின்னு ஹெட்டிங் போட்டிருக்கிறாங்க. இவ்வாறு பதிவுத்துறை அறிவுறுத்தி உள்ளது. அதனால் 15ஆம் தேதியிலிருந்து தானியங்கி பட்டா மாறுதல் சப்ரிசார் ஆஃபீஸில் பதிஞ்ச உடனே நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வேறு பிரச்சனை இல்லாத வகையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான பட்டாவை வந்து மாற்றுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் 100% இப்போ வந்து அரசாங்கம் சொல்லியிருக்க இந்த அறிவுரைகளை பின்பற்றி 100% தாராளமாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் ஒரு தகவலாகும். எனவே இதை பயன்படுத்தி இப்போ மதுரையில் வந்து ரிட்டையர்டு அஃபீஷியல் அசோசியேஷனில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், ஆன் தி அதர் டே ஒரு 29/5 ஒரு செய்தி வந்துருந்துச்சு. அதில் வந்து ஆன்லைன் சான்றிதழ் 24 வகையான சான்றிதழ்களையும் சரியாக இஷ்யூ பண்ணியிருக்காங்களா ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸ்லையும் பார்க்குறதுக்காக. ஒரு மாவட்டமோ 2 மாவட்டமும் சேர்த்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் டிஆர்ஓஸ் கேடரில் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அரசாங்கம் அறிவிச்சிருந்துச்சு. 29/5 வந்துச்சு. இந்த செய்தி இன்றைக்கி 4/6 வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து இந்த பட்டா மாறுதல் பற்றி அது வந்து 14 வகையான 24 பல வகையான சான்றுகள், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, வாரிசு சர்டிஃபிகேட்டு, பட்டா ட்ரான்ஸ்ஃபரு, ஏற்பட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருக்குங்க. அதனால் அது பூராவுமே அதை கொடுத்தது சரி பார்க்குறதுக்கு, இல்லை கொடுத்தது சரியாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு, ரேண்டம் செக் பண்ணுறதுக்காக. ரேண்டம் இல்லை, அவங்க எத்தனை வேணாலும் பார்க்கலாம் வரக்கூடிய அலுவலர்கள். இன்னும் யார் எந்த மாவட்டத்துக்கு போட்டிருக்கிறாங்க. என்னாட்ட இப்போ தேர்தல் ஓடிட்டு இருந்துச்சு இல்லையா, இன்றைக்கி தான் தேர்தல் வந்து வாக்கு எண்ணிக்கை நிறைவடைஞ்சிருக்கு 4/6/2024. இனிமேல் வந்து இதுக்கான வேகமான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படிங்கிறதை நாம் நம்புவோம். இன்றைக்கு வந்திருக்க செய்தி வந்து அது காட்டிலும் ப்ளஸ் பாயிண்ட்டாக சப்ரிசார் ஆஃபீஸில் இதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் சரி பார்த்துட்டு செய்யலாம் அப்படிங்கிறதே இன்றைக்கு அரசாங்கம் ஏற்கனவே வெளியிட்ட உத்தரவு தான். 2020 அதை தீவிரப்படுத்தலை. இப்போ பார்த்துருக்குறாங்க, என்னடா சப்ரிசார் ஆஃபீஸில் ஏதாவது பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் மினிமம் நம்பர் பண்ணியிருப்பாங்களா இல்லை பண்ணலையான்னு தெரியல. இவங்க பார்த்துருக்குறாங்க, என்னடா அரசாங்கம் உத்தரவு பிடிச்சி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மாத்திரம் தானே நீங்கள், அப்படி இல்லைங்க நீங்களே எல்லா இதையும் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனை இல்லாத வகையில் இருந்துச்சுன்னா நீங்களே தாராளமாக செய்யலாம் என்ற அறிவுரைகளை வழங்கியுள்ளார்கள். இது எங்கள் இப்போ ரிட்டையர்டு அஃபீஷியல் அசோசியேஷனில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறார், இன்னொருத்தர் வந்து ரெவென்யூலேயே இருக்கிறார். ஒரு தாசில்தார் கேடர் ரிட்டையர் ஆனவர், தாசில்தாராக இருந்து தாலுக் சான்ஸ் எல்லாம் முடித்து ரிட்டையர் ஆனவர். அவர் 29/5 வந்து இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் டிஆர்ஓலாம் போட்டு வெரிஃபை பண்ண போகிறாங்க, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்குறதுல முறைகேடு இருக்கான்னு செக்அப் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோன்னே, சார் நான் 2023 கொடுத்த பட்டா மாறுதல் பண்ணு சார், இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு ஆர்டர் வரல சார் அப்படின்னு உடனடியாக சொன்னார். அதே போல் இன்னொரு அலுவலர், அவர் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்லேருந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக ரிட்டையர் ஆனவர். ரிட்டையர் ஆகி ரிட்டையர்டு அஃபீஷியல் அசோசியேஷனில் அவர் முக்கியமான ஒரு பொறுப்பில் பதவி வகிக்கிறார். அதாவது மதுரை மாநகர் கிளையில். முதல்ல சொன்னவர் வந்து மாவட்ட மையத்தோட அட்டாச் ஆகி முக்கியமான ஒரு பொறுப்பில் பதவியில் இருக்கிறார். இரண்டாவது சொன்ன சீனிவாசன் அவர் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்லேருந்து ரிட்டையர் ஆகி அவர் மதுரை மாநகர் கிளையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். அவர் எல்லாம் அவரோட வீட்டில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்து அவங்களுக்காக லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக டெத் சர்டிஃபிகேட்டு அதுக்கு தேவையான என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுத்து சம்மந்தப்பட்ட அலுவலர்களுக்கு இசேவை மையத்தின் மூலமாக அவர் அனுப்பிச்சிட்டார். அவர் என்ன தைரியத்தில் இருக்கார், ஏற்கனவே வந்து அரசாங்கம் உத்தரவு போட்டதில் இசேவை மூலம் வந்து இந்த மாதிரி சான்றிதழ்களை மனுதாரர்கள் தானாகவே எங்கே அலைய தேவையில்லை, அவங்களே அரசாங்கமே வந்து இசேவை மூலமாக இதை நிறைவேற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மாத்திரம், இந்த மாதிரி நீ கேட்ட சான்றிதழ் வழங்கப்பட்டது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மாத்திரம் அவங்கள்ட்ட வர்ற மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இது செஞ்சு வச்சு 6-7 வருஷம் ஆச்சு. நடைமுறையில் அது ஒத்து போகுதா அப்படிங்கிறது அது பலரது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது ஒரு வகையில் நாம் அதை யாரும் குற்றம் சொல்வதாக யாரும் கருதி கொள்ள வேண்டாம். இப்படி அவரை வந்து கூப்பிட்ருக்குறாங்க. கூப்பிட்டு, ஐயா நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க இசேவை மையத்தில், உங்களை விசாரிக்கணும். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் அப்ளிகேஷன் கொடுத்தது எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்குறேன்,
இசேவை மையத்தின் மூலமாக கொடுத்துருக்குறேன். இசேவை மையத்தின் மூலமாக கொடுத்தா எனக்கு நான் கேட்ட ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் தான் எனக்கு வரணும். அப்படி இல்லையா, நீங்கள் கூப்பிட்ற மாதிரி நான்லாம் விசாரணைக்கெலாம் வர முடியாது. எதுக்கு விசாரிக்கிறது, நான் வரணும் அங்கே? நான் தான் உங்களுக்கு ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னவோ அதை பூரா கொடுத்துருக்குறேன், அப்புறம் எதுக்கு வம்புக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு. இப்படித்தான் சாதாரண ஒரு குடிமகனோட நிலையெல்லாம் இருக்குது. அதனால் அவரும் சொல்லியிருக்காரு, நான் வந்து ரிட்டையர்ட் அஃபீஷியல் அசோசியேஷனில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறேன், நான் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக வந்து ரிட்டையர் ஆகிருக்கிறேன். ஆக அந்த வகையில் நீங்கள் வந்து நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்தாலும் என்னையே வர சொல்கிறீங்க அப்படின்னு. அது ஒரு லேடி விஏஓ ஆரையான்னு தெரில. அந்த மாதிரி மதுரை மாவட்டத்தில் தான் இப்படியெல்லாம் செய்திகள் வந்தால் பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆமாம், அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும் என்று நம்பி இந்த 2029-5 அவங்களே வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் 14 ஐஏஎஸ் அண்ட் டிஆர்ஓ மொத்தமாக போட்டிருக்கிறாங்க. எல்லா மாவட்டங்களையும் ஏற்கனவே வழங்கிய பட்டா மாறுதல்களை சரிபார்ப்பதற்காக. அது ஒரு இஷ்யூ. இன்றைய நாள் 4/6/2024 ஜூன் 15 முதல் தானியங்கி பட்டா மாறுதல் அவங்க சப்ரிசார் ஆஃபீஸில் செய்யலாம், ப்ரொவைடட் வேறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத வகையில். அதுக்காக லிட்டிகேஷன் இருக்கிறத யாராவது ஏற்றுக்கிட்டு செய்வாங்களா? எந்த ஆஃபீஸரும் பண்ண மாட்டாங்க. அது சப்ரிசாராக இருக்கட்டும், அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஆஃபீஸர்ஸும் லிட்டிகேஷன் இருக்கிறதெல்லாம் விசாரித்து அதை டீட்டெயிலாக உள்ளே நுழைஞ்சு போய் அதில் யார் லீகலு என்ன ஏது அப்படிங்கிறவங்க விவகாரமாக என்னத்தையாவது கரையத்தை வாங்கிட்டு வந்து நம்மளை மாட்டி விட பார்க்குறாங்க அப்படின்னு எல்லா வகையிலும் சரி பார்த்த பிறகு தான் அதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படிலாம் யாரும் மாட்டிக்கிறது இல்லைங்க. இருந்தாலும் ஆல் கைண்ட் ஆஃப் வெரிஃபிகேஷன்ஸ் பூரா அவங்க வில்லேஜ் லெவல்லையும் சரி, விஏஓ இருக்கிறாங்க, அது கிராம காவலர்கள் இருக்கிறாங்க. இன்றைய நாளில் அவங்க எல்லா நூக்கன் காணர் எல்லாம் விசாரிச்சுருவாங்க. இந்த சர்வே நம்பரா, இன்னாளா, இன்னாட்டிருந்து வாங்கினாரா? ஆமாம் சார், உண்மையில் சார் தான், அவர் வாங்கினவர் சார் தான் சார், அவர் வெளியூரில் இருக்கிறாருங்க, எனக்கு தெரியும், எனக்கு இந்த மாதிரி இன்னாட்டிருந்து வாங்கினது. அப்புறம் இன்னொரு கேஸில் டாக்குமெண்ட் நம்பர்லாம் போட்டிருக்காங்க சார், ஆனால் அவர் வந்து சம்மந்தம் இல்லாத இன்னொருத்தட்ட வாங்கியிருக்காரு சார், சொல்லக்கூடும். இப்படிலாம் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த பட்டா மாறுதலுக்கு தானியங்கி பட்டா மாறுதல் முழுவீச்சில் செயல்படுத்துகிறது பதிவுத்துறை என்ற செய்தி ஜூன் 15 முதல் செயல்பட இருப்பதை நினைத்து நாம் அனைவரும் மகிழ்வு உள்ளோம் என்பதை சொல்லி அமைகிறார் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர். அனைவருக்கும் வணக்கம்.